குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 7ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 24ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை. இன்று காலை 11:18 முதல் நாளை காலை 9:19 வரை இந்த அமாவாசை இருக்குது. இந்த அமாவாசையில் நீங்கள் பிதர்களுக்கு தர்ப்பணம் தரதா இருந்தால் தரலாம். ஜாதகத்தில் பிதுர் தோஷம் உள்ளவர்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் தருவது மிகவும் நல்லது. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும்போது காலை 5:54 இன்றைய சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டம நட்சத்திரம் என்று பார்க்கும்பொழுது மகம் நட்சத்திரம் பிறந்த நேயர்கள், பூரம் நட்சத்திரம் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தை நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 7/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 7/5/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றங்களை உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் நீண்ட காலமாக மனதில் தெளிவில்லாமல் இருந்தீங்கன்னா ஒரு தெளிவு ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த நாள். அதே வரவுகளில் உங்களுக்கு தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் நீங்கி தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை இன்று நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. உலகெங்கும் உள்ள ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரை வியாபாரத்தில் நீண்ட காலமாக போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைக்கி கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு நன்மை நிறைந்த ஒரு வெற்றி மிகுந்த ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, உற்றார் உறவினரிடம் தயவுசெய்து விட்டு கொடுத்து போங்க. அலுவலகத்தில் அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு வரும். அதனால் கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்வதை மனதில் வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அறிவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் குலதெய்வ பிரார்த்தனைகள், குலதெய்வ கோயிலுக்கு செல்லுதல் இதெல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள், வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விருப்பமான அனைத்து பொருட்களுமே வாங்கி மகிழக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பணிகளில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்கள் வீட்டு வாயிற்கதவை கண்டிப்பாக தட்டும். ஒரு புகழ் நிறைந்த மேன்மை நிறைந்த நல்ல நாள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக மனதில் ஒரு தெளிவு இல்லாமல் குழப்பமாக இருந்ததுன்னா அந்த குழப்பங்களாக நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். நீண்ட நாளாக ஒரு முயற்சி செய்து முடியலன்னா அந்த முயற்சிகள் என்று செயல் வடிவமாவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அதே போல் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை ஏற்படணும். கொஞ்சம் அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். மனம் விட்டு பேசுதல் மிக நல்லது. வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உங்கள் உழைப்பிற்குண்டான ஊதியம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேருவதற்குண்டான வாய்ப்பு. அதே போல் தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ எதுவுமே கூடாது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் உத்தமம்.
அதே போல் உற்றார் உடன் பிறந்தவங்களும் கொஞ்சம் கருத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அனுசரித்து போய்க்குங்க. யாருக்கும் வாக்குறுதி தயவுசெய்து தராதீங்க. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் லாபங்கள் குறையாது. அலுவலகத்தில் அனைவருடனுமே அனுசரித்து போனீங்கன்னா மிக நன்றாக இந்த நாளை கடத்தலாம். பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. எதை செய்தாலும் 1க்கு 100 முறை சிந்தித்து செயல்படுங்கள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்கள், மூத்த சகோதர சகோதரிகள் எல்லாமே உங்களுடன் ஒரு நட்பு பாராட்டுவார்கள். அவருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வழி. அதே போல் கணவன் மனைவிக்கிட்ட ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் ஏற்படும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் கனவுகள் உங்களுக்கு பலிக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுகிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். அதே போல் வேற்று பால் இனத்தவர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. நன்மை அதிகமாக கிடைக்கும். உதவிகள் கேட்ட இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய நாள். உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக மேம்படுங்க. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆதரவு கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இதனால் சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு பண வரவாயில் ஏதாவது தடைப்பட்டிருந்தால் அந்த தடைப்பட்ட வருமானங்கள் மீண்டும் கைக்கு வந்து சேரும். அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எதிலுமே ஒரு சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே விளையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட இருக்கிறவர்கள் பற்றிய ஒரு கருத்து உங்களுக்கு இறுதி செய்யப்படும். இவங்க இப்படித்தான், இவங்க இப்படித்தாங்கிற ஒரு கணக்கு உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்குவீங்க. நீண்ட நாள குலதெய்வ பிரார்த்தனையில் கண்டிப்பாக இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக பணிகளில் அதிகமாக கவனத்தை செலுத்துவீர்கள். வியாபார நிமித்தமாக அலைச்சல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அதற்கேற்ற வருமானங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் விட்டு கொடுத்து போங்க. சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க சாமி. அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீடுகள் கட்டுவது குறித்த யோசனை ரொம்ப அதிகரிக்கும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு புதிய வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இருக்கின்ற வேலையில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுங்க. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவலாக இருக்கலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு யாராவது இருந்தாங்கன்னா எல்லாமே விலகி விடுவார்கள். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாள். மனதளவில் உங்களுக்கு அனைத்துமே இன்று சுபமாக முடியும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சுற்றி உள்ள ஒரு சூழல் வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழலாக இருக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் வியாபாரத்தில் முதலீடுகளை அதிகரிப்பீங்க. வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. நீண்ட கால தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை அகலக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாள் வந்து கணவன் மனைவிக்குள்ளேயே எத்தனை கருத்து வேறுபாடு இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஒற்றுமை, ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு, சமூக சேவை செய்பவர்களுக்கெல்லாம் பாராட்டுகள், மதிப்புகள், சொல்வாக்கு, செல்வாக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அந்த நாளிற்கு பயன்படுத்திக்கங்க. தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக வரும். ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக நடக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் போடுவீங்க. வியாபாரத்தில் வந்து 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, பயன்படுத்திக்கங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. இந்த நாள் உடல் ஆரோக்கிய குறைபாடு எதாக இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். நேரில் நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்துகிறோம், அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. அதே போல் ஜோதிடம் பார்க்கிறோம், சிறப்பான முறையில் சோழி பிரசன்னம் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக
ஒரு பொன்னாளாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிற்க வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.